இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் மாரி சிவாஜி எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற வாழை படத்தோட விமர்சனம் தான். இப்போ ஏற்கனவே தெரியும், நம்ம மாரி சிவாஜிகள் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இந்த 3 படங்களை இயக்கி தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு இயக்குனராக மாறிடாரு. இப்போ அவர் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற இந்த வாழை படம் என்ன மாதிரியான கருத்தை, சமூக விஷயங்களை இந்த படத்தில் சொல்லுது, மாரி சிவாஜிகள் இந்த படத்தில் என்ன மாதிரியான அரசியலை பேசியுள்ளார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, இந்த படமும் வழக்கமாக மாரி சிவாஜி தொடர்ந்து அவருடைய சொந்த ஊரை கதைக்களமாக கொண்டு வர்றார் இல்லைங்களா. கிட்டத்தட்ட அதே தான். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமம் தான் கதைக்களம். இதில் பார்த்தீங்கன்னா அவர் பெயர் சிவனைந்தம், அவருடைய நண்பர் சேகர். இந்த 2 பேரும் பள்ளி விடுமுறை நாட்களில் தன்னுடைய அம்மா அக்காவுக்கு துணையாக வாழைத்தார் சுமக்கும் பணிக்கு செல்கிறாங்க. வேண்டாம் வெறுப்பாக தான் போகிறாங்க, வேறு வழி இல்லை. போய் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து காசு சம்பாதிச்சாதான் அன்றைய தினம் நல்லா ஓடும். இதுதான் அவங்களோட சூழ்நிலை. ஸோ ஆனாலும் கூட அவருக்கு ஒரு பக்கம் அவருடைய பள்ளியில் ஏற்படுகின்ற காதல், அதுவும் தன்னுடைய ஆசிரியர் மேல் ஏற்படைய காதல். அதாவது காதல்னா உடனே தப்பான விஷயம்லாம் கிடையாது, ஒரு தூய்மையான அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் அந்த வாழைத்தார் சுமக்கும் பணிக்கு மட்டம் போடலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஹீரோ, கதையின் நாயகன், அந்த சிறுவன் ஒரு வேலை பண்ணுறான். அப்படி பண்ணும்போது அந்த ஒரு நாள் அவனையும் அவனுடைய வாழ்க்கையையும் எப்படி புரட்டி போடுது, குறிப்பாக அவருடைய குடும்பத்தையே எப்படி புரட்டி போடுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனம் வலிக்க செய்கிற அளவுக்கு கிளைமேக்ஸின் மூலம் நமக்கு காட்டியிருக்காரு மாரி சிவாஜிகள். இதில் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இது அவருடைய பயோகிராஃபி. அதாவது மாரி சிவாஜிகள் சின்ன வயசில் தான் பட்ட வேதனைகளை, வலிகளை, அவமானங்களை, தனக்கு நடந்த அநீதியை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. கதைக்களம் 1997, 1998 இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. உண்மையாலுமே அப்படியே அதை கண்மூடி காட்டியிருக்காரு. அதற்கு உறுதுணையாக இருந்தது அவருடைய விஷுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவா, இளையராஜாவோட பாடல்கள். ஸோ அது அப்பப்போ பின்னணியில் வருது. அதுக்கப்புறம் மாரி சிவாஜி கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே இளையராஜா பாடல்களை வாய் வழியாக பாடுது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவர் நண்பர் சேகர் என்கிற சிறுவனுக்கும் வர அந்த ரஜினிகாந்த் வெர்சஸ் கமலஹாசன் இவங்களோட சண்டைகள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வயிறு குலுங்கி சிரிக்க வைக்குது. அந்த அளவுக்கு தெறிக்க விடுறாங்க, காமெடி இல்லாத வரைய. முதல் பாதி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் காட்டுறாங்க நகருது. ஆனால் அந்த ஸ்கூலில் காட்டுற காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் கவனம் பிசையினாலும் தவறான புரிதலை ஏற்படுத்திடும். ஆனால் அதை ரொம்ப ரொம்ப கண்ணியமாக கரெக்டாக காட்டிக்காரு மாரி சிவாஜிகள். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தோட கேஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட டீச்சராக வர நம்ம நிக்கிலா விமல் மலையாள ஆக்ட்ரஸ், தமிழில் சில படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அவர் சிறந்த நடிகை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இந்த படத்தின் மூலம் நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி மிக முக்கியமான 2 கேரக்டர் யார் அப்படின்னா, கலையரசன் கேரக்டரும் அவருக்கு ஜோடியாக வருகிற திவ்யா துரைசாமி கேரக்டரும். ஸோ அவங்களுக்கான காதலும், அவங்களுக்கு என்ன நேருது, குறிப்பாக கலையரசனுக்கு நேரக்கூடிய அந்த சூழ்ச்சியும், அவருக்கு ஏற்பட்ட அநீதியும் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாலுமே நாம் அனைவருமே அவ்வளவா சந்தித்திராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் மாரி சிவாஜிகள் சொல்லியிருக்காரு. ஸோ படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் உணர்த்துறாரு. குறிப்பாக அம்பேத்கரோட தேவை, அவருடைய அந்த தத்துவம் ஒவ்வொரு சக மனிதனுக்கும் போய் சேரணும், அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பாராத ஒரு கனத்த இதயத்தோடு வெளிவரக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிஎம் சாங்ஸ் ஏற்கனவே தேவா, இளையராஜாவோட பாடல்களை பயன்படுத்தினா கூட சந்தோஷ் நாராயண பாடல்களும் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாரி சிவாஜிகள் ரொம்ப விஷுவலாக பல விஷயங்கள் பண்ணுவார். குறிப்பாக இந்த மிருகங்கள், இந்த சின்ன சின்ன கோழி, புழு, ரயில், இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து தன்னுடைய படங்களை காட்டுவார். ஸோ அதெல்லாமே இந்த படத்துலையும் வருது. எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தம் இந்த வாழைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது ஒரு கனத்த இதயத்தோடு வெளிவரக்கூடிய, வழி தரக்கூடிய படம் அப்படின்னா உடனே பயந்து போய் யாரும் பின்வாங்கிட வேண்டாம். நிச்சயமாக எல்லாருமே ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஆகச்சிறந்த படம் தான். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு நல்ல கருத்து கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருக்குது. ஸோ வாழை தமிழில் ஒரு உலக சினிமா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாழை படம் பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.